லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். மாடு வேணும் அப்படின்னா, நல்ல குவாலிட்டியான மாடு வேணும் அப்படின்னா வேறு எங்கேயும் போக தேவையில்லை, அங்கே இங்கே மாடு தேடி அலைய தேவையில்லை. நம்ம லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை மட்டும் பார்த்து நல்ல தரமான மாடுகளை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். வாங்க, இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா, 2ஆம் ஈத்து ஜெர்சி ரக மாடு, பல் சேர்ந்த மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நேற்று சாயந்தரம் தான் வந்து கன்று போட்டிருக்கு. சீம்பால் மட்டும் கிட்டத்தட்ட 6 to 7 லிட்டர் வரைக்கும் கறவை கறந்து கொடுத்ததை தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாடும் வந்து பார்த்தோம்னா நல்ல பாலிஷான உடலமைப்பில் இருக்குது. நல்ல உடசலான மாடு, மெலிசு தோலில் இருக்கக்கூடிய மாடு, பொதுவாக இருவலாக இருக்கக்கூடிய மாடு அந்த அளவுக்கு கறவைத்திறன் எடுத்து கொடுக்காது. இது மாதிரி மெலிவு தோலில் உடசலாக இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான கறவைத்திறன் எடுத்து கொடுக்குங்க. இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா 18 லிட்டர் கறவைத்திறன் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் சொல்லி மட்டும் கொடுக்கறது கிடையாது, 18 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. காளை கன்று வந்து போட்டிருக்குங்க. பொதுவாக ஈத்து மாடு வந்து வாங்கும்போது எதெல்லாம் பார்த்து வாங்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, சுழி சுத்தம் பார்த்து வாங்குவீங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, ஈத்து மாடு கன்று போட்ட மாடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கன்று குட்டி நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எதுக்காக பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்று குட்டி வந்து பார்த்தோம்னா ரொம்ப இலப்பாக போட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மாட்டுக்கிட்ட வந்து தலை ஈத்துலேயோ இல்லை 2ஆம் ஈத்துலேயோ அதிகப்படியான கறவை வந்து எடுத்திருப்பாங்க ஈத்து மாடு வாங்கும்போது. இந்த மாடு வந்து பார்த்தோம்னா தலை ஈத்தில் கரெக்டான டைமுக்கு வந்து பால் வந்து நிறுத்தியிருக்காங்க. கரெக்டான டைமுக்கு பால் நிறுத்தினதுனால மட்டும்தான் கன்று குட்டி நல்ல வாட்ட சட்டமாக போட்டிருக்கு. அதனால் இந்த ஈத்துக்கும் கறவைத்திறன் அதிகமாகவே இந்த மாட்டுக்கிட்டே இருந்து எதிர்பார்க்கலாம். சொல்லியிருக்கக்கூடிய 18 லிட்டரும் கறவைத்திறன் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்து சஞ்சய் என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல முகலட்சணத்தோட, நல்ல மடிவளம் காம்பு வளத்தோட, அதிக கறவைத்திறனில் ஒரு மாடு வேணும், அதுவும் ஜெர்சி ரக மாடாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் 77,000 சொல்கிறாங்க. 77,000 ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, விலை அனுசரித்து தரலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாடு, மேய்ச்சல் முறைக்கும் சரி, எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். கறவை திறனை யார் வேணாலும் கறந்துக்கலாம், யார் வேணாலும் மாட்டையும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இது போன்ற மாடுகள் உங்ககிட்ட நல்ல குவாலிட்டியான மாடுகள் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.